மாம்பழம் விக்கிற கண்ணம்மா, உன் மனசுக்குள்ள என்னம்மா? யாரு இல்ல கண்ணம்மா, இந்த மச்சான கட்டிக்க சம்மதமா? என் பேர் கண்ணம்மா இல்ல. பின்ன பேர் என்ன, முனியம்மாவா? முனியம்மா எங்க பாட்டி பேரு. முனியம்மா பேத்தியா நீ? எங்க பாட்டி உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே, பறவை முனியம்மா தானே? பாட்டெல்லாம் பாடுவாங்களே, ஏ சிங்கம் போல சிங்கம் போல நடந்து வரான் செல்ல பேராண்டி, அவங்க தானே உங்க பாட்டி? அவங்க இல்ல, மேல தெரு பாட்டி. ஓ, அவங்க கீழே தெருவுல இருக்காங்களோ? அப்புறம் உன் பேர் என்ன? என் பேரு சரண்யா. சரண்யா, உன்னை பார்த்த உடனே நான் சரணடைஞ்சிட்டேன். உன் கண்ணை பார்த்து அந்த கண்ணுலயே நான் சரணடைஞ்சிட்டேன். எங்க வந்த நீ? அம்மா மாம்பழம் கொடுக்க சொன்னாங்க. எங்க பெரியம்மா தான் இவங்க. ஜனனி எனக்கு அக்கா. அப்பா, அப்புறம் ஜனனி உனக்கு அக்கானா நாங்க யாரும் தெரியும்ல? தெரியுமே, இவங்க மாப்பிள்ள. நான் யாரு? நீங்க மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு. துணை மாப்பிள்ள. ஜனனிக்கு நீ துணை, உனக்கு மாப்பிள்ள துணை நான் தான். போங்க. போவா? நான் போக மாட்டேன். நான் இங்க இருந்து உன்னை கல்யாணம் பண்ணிட்டு தான் போவேன். அச்சிச்சோ. அச்சோலாம் இல்ல, நான் தான் சரணடைஞ்சிட்டேனே சரண்யா கிட்ட. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் இங்க இருந்து கிளம்புவேன். பின்ன இவனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகி பொண்டாட்டியோட ஊருக்கு வருவான், நான் மட்டும் தனியா போக முடியும்? அச்சிச்சோ, எனக்கு வெக்கமா இருக்குது. இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஐயோ சரண்யா, எனக்கு அதை விட வெக்கமா இருக்குது. நீ இப்படி நின்னு பேசுறது, நீ வெக்கப்படுறத பாக்குறது, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வெக்கமா இருக்குது. மச்சான் மச்சாடி, அவங்க அண்ணன் வர்றான். சு சு சு, அவங்க அண்ணன் வர்றான், அடிக்கவாசி. நீங்க என்ன படிக்கிறீங்களா இல்ல வேலைக்கு போறீங்களா? சரண்யா சரண்யா, உன் போன் நம்பர் கொடுத்துட்டு போ. என் பயோடேட்டா ஜாதகம்லாம் அனுப்பிச்சு வைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் போன்லயே லவ் பண்ணுவோம். உன் பயோடேட்டா உன் ஜாதகத்தெல்லாம் எனக்கு அனுப்பிச்சு வை. லவ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். டேய் வர்றான்டா. போன் இல்லையே, எங்க அம்மா தான் போன் வச்சிருக்காங்க. உங்க அம்மா வச்சிருக்காங்களா? அப்ப நீ ரிஜெக்டட். ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. நான் வேணா எங்க அம்மா போன் நம்பர் தரவா? ரிஜெக்டட் ரிஜெக்டட். மாப்பிள்ள, டிஃபன் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ட மச்சான். மாப்பிள்ள ஃப்ரெண்டு, உங்களுக்கு வீடெல்லாம் பிடிச்சிருக்குதா? எங்க ஊர் பிடிச்சிருக்குதா? எங்க அம்மா சாப்பாடெல்லாம் பிடிச்சிருந்ததா? நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. நீங்க டவுன்ல இருந்தவங்க, அங்க இருக்கிற சாப்பாடு வேற மாதிரி இருக்கும். இங்க நம்ம ஊருக்காரவங்க கொஞ்சம் காரம் அதிகமா வச்சு எண்ணெய் கம்மியா ஊத்தி செய்வாங்க. பிடிச்சிருந்ததா? நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் பண்ண சொல்லியிருந்தேன். நல்லா சாப்பிட்டீங்களா? நாட்டுக்கோழி 4 ஊத்திய சொல்லியிருக்கிறேன் மதியானத்துக்கு. நம்ம வீட்டு கோழி, வெடக்கோழி நல்லா இருக்கும் மாப்பிள்ள. எங்க ஆத்தாவை தான் செய்ய சொல்லியிருக்கிறேன். எங்க ஆத்தா காரம் சாரமா நல்லா அம்மியில மிளகா அரைச்சி அட்டகாசமா செய்யும். மத்தியானம் போலாம், பம்பு செட்டுக்கு உங்களை அழைச்சிட்டு போறேன். பம்பு செட்டுல நல்லா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா பசி எடுக்கும். பசிக்க சாப்பிட்டாதான் நல்ல ருசி தெரியும். ஏசிக்காரனை ஏசி மாட்ட வர சொல்லியிருக்கிறேன். ஏசி வந்து மாட்டிட்டு போனோடனே நம்ம பம்பு செட்டுக்கு போலாம். ஏசியா? ஏசி எல்லாம் எதுக்கு வாங்குனீங்க? இருக்கட்டும் மாப்பிள்ள, நீங்க ஏசில இருந்து பழகிருப்பீங்க. எங்களுக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. உங்களுக்கு கஷ்டமா இருக்குதுல்ல? நேத்து நைட்டு நீங்க வெளியில வந்தது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்கு நைட் எல்லாம் ரொம்ப தூக்கம் இல்ல, நெருடலா இருந்தது. எனக்கு ஏசி பத்தி எதுவுமே தெரியாது. அதான் நம்ம ராஜேஷ், என் ஃப்ரெண்ட் இருக்கிறான், அவன்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவன் நல்லா படிச்ச பையன், எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும். ஏசி, ஃப்ரிட்ஜ், அவன் லேப்டாப் பார்த்து எல்லாமே அவனுக்கு தெரியும். அவன்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவன் தான் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். அது மாற்றுறதுக்காலும் அவனுக்கு தெரிஞ்சவங்க தான். நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. இதோ இப்ப வந்துருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து உங்க ரூம்ல மாட்ட சொல்லிடுறேன். எதுக்கு மச்சான்? நாங்க இருக்கிறது 4 நாள் தான், எதுக்கு அதெல்லாம் வாங்குறீங்க? அந்த ரூம் நல்லா தான் இருக்குது. இருக்கட்டும் தம்பி, இப்ப 4 நாள் இருப்பீங்க. அதுக்கப்புறம் அப்பப்ப வருவீங்கல்ல, வெயில் காலத்துல கூட வருவீங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. நீங்க வரப்போக இருப்பீங்க. எப்படியும் நமக்கு ஏசி தேவைப்படும். அதான் ஒண்ணு வாங்கிட்டேன். சரி தம்பி, நான் போனை சார்ஜ்ல போட்டுருக்கிறேன். ராஜேஷ் போன் பண்ணாலும் பண்ணுவான். நான் போய் எங்க இருக்கிறான்னு கேட்டு நான் அதை பாக்குறேன். நீங்க பேசிட்டு இருங்க. ஆத்தா வர சொல்லவா? ஜனனி கிட்ட ஏதாவது சாப்பிடறது கொடுத்து அனுப்பவா? தம்பி, காருக்கு பெட்ரோல் எல்லாம் போட்டுட்டீங்களா? பெட்ரோல் எதனா போடணும். ஏதாவது டவுன்ல வேலை இருந்ததுன்னா சொல்லுங்க, நான் பசங்களை வர சொல்றேன். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். டவுன்ல எங்க ஏடிஎம் இருக்குது, எங்க போனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருள் எல்லாம் வாங்கலான்னு அவனுக்கு தெரியும். நீங்க போற மாதிரி இருந்தா சொல்லுங்க, நான் அவனை போன் பண்ணி இப்போ உடனே வர சொல்லிடுறேன். எதுக்கும் கூச்சப்படக்கூடாது. இல்லண்ணே, அதெல்லாம் கூச்சப்பட மாட்டோம், எதுக்கும் கூச்சப்பட மாட்டோம். சரி, பேசிட்டு இருங்க. நான் 2 இளநீ வெட்டிட்டு வரேன்.
மச்சி, நாட்டுக்கோழியாண்டா, மதியானம் வெடக்கோழியா. உன் மச்சானோட ஏற்பாட பத்தியா? சரி, ஆமா, பத்தி எதுவுமே சொல்லல. மாமே மாமே போன் பேசிட்டே இருக்கும்போதே வச்சிட்டிய, சார்ஜ் போயிடுச்சா? மச்சான், ஏன்னா நைட்டு ஃபுல்லா தூங்கல போலயே, கண்ணெல்லாம் இப்படி சவந்திருக்குது. கண்ணா செவந்தா இருக்குது. ஆமா, எனக்கு அப்படிதான் தெரியுது. நைட்டு ஃபுல்லா தூங்கல போலயே. அப்புறம் மார்னிங் ஷோ உண்டா இல்லையா? நீ வேறடா, அவ என்ன பார்த்தாலே திருச்சி ஓடுறா. சாப்பாடு வைக்க கூட வரமாட்டேங்கிறா. அவங்க பாட்டி அம்மாவும் தான் வச்சாங்க. ஐயோ, அப்ப மார்னிங் ஷோ இல்லையா? அட நீ வேறடா, நான் பார்த்தாலே பத்திரி அடிச்சு ஓடுறாடா. அப்புறம் எங்க நான் அவளை அப்ப தியேட்டர்ல மார்னிங் ஷோ ஓடலாங்கிற? அதான் சொல்றேனேடா, என்ன பார்த்தாலே எங்கேயாவது பறந்து ஒளிஞ்சிடறா. ஆனா மச்சான், இது கூட நல்லா தாண்டா இருக்குது. என்ன பார்த்தாலே அவ பயந்து பயந்து ஓடி ஒளியறா பாரு, அது கூட நல்லாதான் இருக்கு. இதுல என்னடா ஆச்சரியப்பட இருக்குது? உன்னை பார்த்து அவ ஒளியலனாதான் ஆச்சரியம். மச்சான், வேணா இப்ப பாரு, இப்ப நான் கூப்பிடுறேன், எப்படி ஓடுறா பாரு. அதுல உனக்கு ஒரு சந்தோஷம். நல்லா இருக்கு மச்சான், நல்லா இருக்கு. இப்ப பாரு. ஏய் ஜானு, 2 வாட்டி கூப்பிடும், அப்பதான் பதில் வேற கொடுப்பா இவ. ஜானு, ஆ. தண்ணி எடுத்துட்டு வா குடிக்கிறதுக்கு. ம். என்னடி, உங்க அண்ணனை நீ கவனிக்கவே மாட்டேங்கிறியா? உடன் பிறக்காத அண்ணன் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்றானே. ம். தங்கச்சி தங்கச்சி அவன் என்ன வம்புல மாட்டி விடுறான். நான் எதுவும் சொல்லல, அப்புறம் நீ என்ன உங்க அண்ணன் கிட்ட வம்புல மாட்டி விட்டுறாத. அவனை பாக்குறதுக்கே கொஞ்சம் ரகடா இருக்குது. ஊருக்குள்ள கூட தாறுமாறா பேசிக்கிறாங்க. பஞ்சாயத்துல முக்கியமான ஆளே வந்தானாமே. சரி, உங்க அண்ணன் அவர் தானாமே? தண்ணி கேட்டீங்களா? உங்க அண்ணன் கேட்டான், உடன்பிறவா இந்த அண்ணன் கேட்டான் தண்ணி. ஏமா, சொம்புதான் இருக்குது, தண்ணிய காணோம், தண்ணிய காணோம். நான் போவா? என்ன பண்ணிட்டு இருக்க? வானவில்லையாடும் வண்ணமேடாய் பெண்ணும் இருந்தால் இன்னும் வானின் அழகு கூடும். சுட்டு விரலாய் நீயும் கட்டை விரலாய் நானும் எழுதும் எதுவும் கவிதையாக மாறும். விடாமலே உனை தொடர்ந்திடும் எனை ஒரே ஒரு முறை மனதினில் நினை. என்ன செய்தாயடா, நீ எங்கிருந்து வந்தாயடா, என்னை பாடுபடுத்த நீ என்னை பாடுபடுத்த. நான் போவா? டேய், சொம்பு மட்டும்தான் இருக்குது, தண்ணி இல்ல. டேய், சொம்பு மட்டும்தான் இருக்குது, தண்ணி இல்ல. மச்சான், பாத்தியாவ எப்படி பறந்து ஓடுனான்னு? சூப்பரா இருந்துச்சு மச்சான். டேய், சொம்பு மட்டும்தான் இருக்குது, தண்ணி இல்ல. மச்சான் மச்சான், விடுற மச்சான், உன் தங்கச்சி தானே இப்படிதாண்டா பண்றா. காலையில கூட சட்னி கேட்டேன், சர்க்கரை கொண்டு வந்து வச்சுட்டு ஓடுறா. மாமே, நான் கூட சர்க்கரை தொட்டுதான் இட்லி சாப்பிட்டேன். நீயும் அதுல தண்ணி இருக்கிறதா நினைச்சு குடிச்சிடு மச்சான். மாமா மாமா, வேணா இன்னொரு வாட்டி ஜூஸ் ஏதாவது கேட்கவா? எடுத்துட்டு வருவா. ஜூஸா? நீங்க பாத்துக்கிறதுக்கு நான் ஊருகா, எனக்கு ஜூஸா? வாமா நித்யா, எப்படி இருக்க? நேத்து ஃபங்க்ஷன்ல உன்னை பார்க்கவே முடியல. நல்லா இருக்கேன். ஜனனி எங்க? வீட்டுல காணும். அவ கோயிலுக்கு போயிருக்கிறாமா. மாப்பிள்ள கூட இப்பதான் போனா. எந்த கோயிலுக்கு போயிருக்கா? பெரிய கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னேன். போய் சிவனை பார்த்துட்டு வர சொன்னேன். வர லேட் ஆகுமோ? வந்துருவாமா, வந்துருவா. உட்கார், வந்துருவா. போன் பண்ணி பாரு, எங்க இருக்கிறான்னு சொல்லுவா. அவ போன் தான் காணா போயிடுச்சே. ஆமால, அத நான் மறந்துட்டேன் பாரு. போன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. மாப்பிள்ள தம்பி வாங்கி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்துக்கே ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அங்க மெட்ராஸ்லனா உடனே கிடைச்சிரும். பக்கத்துல தானே கடை.
இங்க அவ்வளவு தூரம் போகணும்னு பாக்குறாங்களோ என்னமோ. சாயந்தரம் போவாங்கன்னு நினைக்கிறேம்மா. இதோ அப்படி உட்காரு, இந்த துணியை துவைச்சிட்டு வந்துடுறேன். நேத்து ஃபுல்லா ஒரே வேலை, ஒரு வேலையும் ஆன பாடல. துணி பாத்தியா எவ்வளவு சேர்ந்துருச்சுன்னு. நான் ஒத்தையாளா இருந்து எவ்வளவு வேலை தான் பாக்குறது. அங்க கொஞ்ச நேரம் உட்காருமா, உட்காரு. அந்த துணியை கொடுங்க, நான் துவைக்கிறேன். வேண்டாம்மா, நீ எங்க உட்காரு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. 2 முட்டை துவைச்சு போட்டுட்டேன். இதோ கொஞ்சம் தான் இருக்குது. இதோ முடிச்சிடறேன். ஒலை வேற வைக்கணும், வேம்பு வந்துருவான். இவங்க கோயிலுக்கு போனவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்க 3 பேருக்கும் தானே சாப்பாடு, அதான் ஏதாவது சிம்பிளா செய்யலான்னு இருக்கிறேன். நான் துவைக்கிறேன், நீங்க அலசுங்க. சீக்கிரமா வேலையை முடிச்சிடலாம். நேற்று ஃபங்க்ஷன்ல உங்களுக்கு நிறைய வேலை இருந்திருக்குல்ல, அசதியா இருப்பீங்க. அட ஏமா நீ துவைச்சிட்டு இருக்கிற? இருக்கட்டும், அதனால என்ன? நானும் ஜனனி ஒன்னா ரூம்ல இருக்கும்போது அவ துணியெல்லாம் நான் தான் துவைப்பேன். எங்க 2 பேர் ட்ரெஸ்ஸுமே நான் தான் துவைப்பேன். அவ ஒழுங்கா துவைக்க மாட்டா. அவளை நான் காயப்பட சொல்லுவேன், ஆனா அழகா காயப்பட்டுருவா, மடிச்சு வச்சிருவா. துணி துவைக்க தெரியாது. நான் துவைச்சாதான் அவளுக்கு பிடிக்கும்னு வேற சொல்லுவா. நான் துவைக்கிறேன், நீங்க அலசுங்க. இல்லனா நீங்க போய் சாப்பாடு செய்யுங்க. நான் எல்லா துணி துவைச்சு காய போட்டுறேன். நீங்க போங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்களா? மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டாங்களா? டாக்டர் என்ன சொல்றாரு? அம்மா நல்லா இருக்காங்க. முன்னாடிக்கு இப்ப பரவாயில்ல. நான் இனிமே இங்க தானே இருக்க போறேன், மெட்ராஸ் போக மாட்டேன்ல. நான் பாத்துக்கிறேன், நான் தான் பாத்துக்கிறேன். டாக்டர்கிட்ட போகணும். அத்தை, அத்தை. என்னடி நீ இன்னும் காலேஜ் போகலையா? நான் உங்ககிட்ட மாமாவோட சட்டை கேட்டேன்ல, கொடுங்க கொடுங்க. இன்னைக்கு எங்க காலேஜ்ல காம்படிஷன், நான் ஆம்பளை வேஷம் போடுறேன். அதுக்கு தான் மாமாவோட சட்டை கேட்டேன். நீல கலர் சட்டை எங்க? இருடி வர்றேன். இவ்வளவு நேரம் உன்னை நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆளை காணுமேனு இப்பதான் வந்த துணி துவைக்கிறதுக்கு. என்ன சாப்பிட்ட? உங்க அம்மா என்ன செஞ்சு கொடுத்தா இன்னைக்கு? அம்மாவா? அம்மா பால் மட்டும் தான் கொடுத்தாங்க. நான் காலேஜ்ல கேண்டீன்ல சாப்பிட போறேன், காசு வாங்கிட்டேன். எப்ப பார்த்தாலும் கேண்டீன் கேண்டீனே மேய்ஞ்சிட்டு கிடக்குறியே, அப்புறம் எப்படி உடம்பு போடும் உனக்கு? எங்க வீட்டுல ஒருத்தி இருக்கிறா பாரு, நெடு நெடுன்னு. அந்த மாதிரிதான் நீ இருக்க போற. வீட்டு சாப்பாட சாப்பிட வேண்டியதானே? அதெல்லாம் சாப்பிடுறேன். எங்க மாமாவோட சட்டை? இதோ இருடி, இன்னும் முட்டி நீ வருவேன்னு பாத்துட்டு இப்பதான் வந்த. இதோ எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறேன் பாரு. கொடுங்க கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க, நான் போகணும். நான் இன்னைக்கு மாமாவோட சட்டையை போட்டுக்கிட்டு பெரியார் மாதிரி வேஷம் போட போறேன். ஆமா, எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், விக்கலாம் பக்காவா இருக்குது. இதோ இரு, சட்டை எடுத்து தரேன். இங்கதானே வச்சிருந்தேன், எங்க போனுச்சு? இரு, அந்த பக்கம் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இரு. அத்தை, மாமா எங்க? மாமாவா? அவன் காலையில வயலுக்கு போயிட்டானே. மாமா எப்போ வரும்? தெரியலேடி, அவன் என்னைக்கு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறான். ஏதோ தங்கச்சி கேட்டானு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். அநேகமா கடத்தர் போயிட்டு தான் வருவான்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த சட்டை எங்க? ஐயையோ, அட நித்யா, இந்த சட்டையை அம்மா துவைக்கிற? அது அது துவைக்கிறதுக்கு இல்லையா, அங்க இருந்துச்சு, எல்லாத்தையும் துவைச்சிட்டேன். ஐயையோ, அது துவைச்சு அயன் பண்ண சட்டமா? இதோ இவ காலேஜ்ல போட்டியில ஏதோ சேர்ந்திருக்கிறாளாம், அதுக்கு போட்டுட்டு போகணும்னு கேட்டா, அதான் நான் துவைச்சு அயன் பண்ணி வச்சிருந்தேன். சரி, துணி துவைச்சிட்டு அவ வீட்டுல கொண்டு கொடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன். அத போய் துவைச்சிட்டியம்மா? ஐயோ அத்தை, இப்ப நான் காம்படிஷனுக்கு என்னத்த போடுவேன்? எனக்கு இந்த கலர் தான் சட்டை வேணும். ஐயையோ, அந்த பொண்ணு தெரியாம துவைச்சிடுச்சுமா. நான் தான் துவைச்சிட்டு இருந்தேன். நான் துவைக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளை வாங்குனுச்சு. அதுக்கு தெரியல இந்த சட்டையும் போட்டு துவைச்சிட்டு இருக்குது. நீ வேற ஏதாவது சட்டையை போட்டுட்டு போவேன். உங்க அப்பாவோட சட்டை ஏதாவது கேட்டு பாரு. அப்பா சட்டையா? அப்பா சட்டையெல்லாம் எனக்கு வேண்டாம், மாமா சட்டை தான் எனக்கு வேணும். இந்த கலர்ல வேற இல்லையா? இந்த கலர்ல வேற சட்டை இல்லையாம்மா? இந்த கலர்ல இந்த ஒரு சட்டை தான் இருக்குது அவங்கிட்ட. ஐயையோ, அந்த பிள்ளை தெரியாம எடுத்து போட்டு துவைச்சிட்டு இருக்குது பாரு. இப்ப நான் என்ன சட்டை போட்டுட்டு போவேன்? அம்மா, அதோ அதோ வந்துட்ட மருவ மாமா, அவங்கிட்டே போய் கேளு போ. மாமா, மாமா. சொல்லு பாப்பா, சொல்லு. நேத்து நான் உங்ககிட்ட அந்த சட்டை கேட்டல, அந்த சட்டை அவங்க எடுத்து போட்டு துவைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு சட்டை வேணும், இன்னைக்கு நான் போட்டுக்கணும். மதியானம் இங்க காலேஜ் காம்படிஷன், நான் சொன்னேன்ல உங்ககிட்ட. இப்ப நான் என்ன சட்டையை போட்டுக்கிறது? என்னமோ வேற ஏதாவது சட்டை, உங்க அப்பா சட்டை எதுவும் இல்லையா? அப்பா சட்டையா? அப்பா சட்டையில நான் போட மாட்டேன், உன் சட்டை தான் நான் போடுவேன். எனக்கு சட்டை கொடுங்க. சட்டையா? ஆமா, அந்த நீல கலர்ல வேற சட்டை இல்லையா? நீல கலர்ல வேற இல்லையே, அந்த ஒரு சட்டை தான் இருக்குது. அப்ப நீங்க போட்டுக்க சட்டை அவுத்து கொடுங்க. அட நீயும் நானும் ஒண்ணு
வேண்டிக்கிட்ட சாமி கிட்ட நம்ம கனவை சேர்த்து செலவழிக்க சொல்லி வச்ச மனசுக்கிட்ட உன்னை மூச்சு முட்ட காதலிச்ச நானும் தூங்காம என் புத்தி எல்லாம் பேதலிச்சு கிடக்குறேன மெதக்கு. சிசி நல்லா பாருங்க, எல்லா போட்டோவும் இருக்குது. பாக்குறேன்டா. டேய், நீங்க இது வரைக்கும் பண்ணதுல பெர்ஃபெக்ட்டான வேலை இதுதான். சிஸ்டர், அன்னைக்கு நடந்ததுலயே நல்ல விஷயம் இதுதான். அவ போனை அடிச்சது. எவ்வளவு திமிரு அவளுக்கு! என்னையே கை நீட்டி அடிக்கிறா. அவன் இதை விட எங்களை ஜட்டியோட உட்கார வைக்கிறான். அவ்வளவு பேர் பாக்குறாங்க, சுத்தி நின்னு பாக்குறாங்க. எப்படியும் ஒரு 20 பேராவது பாத்துருப்பாங்க. இப்ப யார் மாட்டினா? வசமா மாட்டினாள் அவ. அவ போன்ல எல்லா போட்டோவும் இருக்குது. சிஸ்டர், நீங்க அந்த போட்டோ பாத்தீங்களா இல்லையா? பாதி போட்டோ, பார்த்தேன்டா. அத பார்த்துதான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. பாதி ட்ரெஸ்ஸோட இருக்குதே அந்த போட்டோ. பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன். ஸ்ரேயா, அடுத்தது என்ன பண்ண போறோம்? அடுத்தது என்ன பண்ண போறோம்னு நான் சொல்றேன். அவ போட்டோ எல்லாம் நெட்ல விட போறோம். என்னடி? ஆமா, யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்துலயும் விடுறோம். அந்த பாதிக்கு பாதி போட்டோ இருக்குதுல, அத விடுறோம். அது பக்கத்துலயே அவ பேரையும் போட்டு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்யறோம். சிஸ்டர், நீங்க சொன்னதான் கரெக்ட். 100 பேர் பார்த்தாங்க எங்களை ஜட்டியோட. இப்போ நாடே பார்க்க போது அவளை பாதிக்கு பாதி உடம்போட. அப்ப தெரியட்டும் அவனுக்கு வலி. ஆம்பளை நான் ஜட்டியோட உட்கார்ந்த, பொம்பளை அவளை எல்லாரும் பார்த்தா எங்க போய் இவன் உட்கார போறான்னு பாப்போம். ஒண்ணு மட்டுமா? என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? நீ பொண்ணாடின்னு கேக்குறான். அவதான் பொண்ணா? இந்த உலகத்திலே அவதான் பொண்ணா? பொண்ணுதான், ரொம்ப அழகான பொண்ணுதான். அத போட்டோல பார்த்தாலே தெரியுதே அவ அழகு. நான் மட்டும் பார்த்தா எப்படி அழகுன்னு சொல்றது? உலகமே பார்க்கட்டும். உலகமே பார்த்து அவதான் பொண்ணு, அழகான பொண்ணுன்னு சொல்லட்டும். அவன் காதுலயே சொல்லட்டும். டே ஜான், ஆள் இருக்காங்களா அதுக்கெல்லாம் உனக்கு? ஆளா? சீனியர் பசங்க எல்லாருமே ஹேக்கர்ஸ் தான். டிபார்ட்மெண்ட் என்னமோ ஐடி டிபார்ட்மெண்ட் தான். ஆனா அரியரை விட அவனுங்க ஹேக் பண்ற விஷயம் அதிகம். சூப்பரா ஹேக் பண்ணி விடுவானுங்க. மெயில் ஐடி அசால்ட்டா கிரியேட் பண்ணுவானுங்க. யாரும் கண்டே பிடிக்க முடியாது. அவனுங்க கிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோ, நல்ல நல்ல போட்டோஸா பார்த்து தட்டி விட்டுருவானுங்க. முக்கியமா அந்த பாதிக்கு பாதி போட்டோ எல்லாமே பறக்க விட்டுருவானுங்க, தெரிக்க விட்டுருவானுங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்திலும் தெரிக்க விட்டுருவானுங்க. உலகம் ஃபுல்லா பரவிடும். நம்ம மக்கள் சும்மாவா? லைக்கும் கமாண்டே தட்டி போடுவானுங்களே. இவனுங்க லைக்கும் கமாண்டு கொடுக்க கொடுக்க எல்லாருக்கும் ரீச் ஆகும். அந்த போட்டோ எவ்வளவுக்கு எவ்வளவு எல்லாருக்கும் ரீச் ஆகுதோ அப்பதான் அந்த அரக்கு இருக்க மண்டைக்கு போகும். அந்த அரக்கு இருக்கான் பாப்பான். அரக்கு இருக்க இல்லடா அவன், அரக்கன் தான் அவன். என்னையே அடிக்கிறான். அவன் போனுக்கும் போகும்ல, அவனுக்கும் நோட்டிபிகேஷன்ல போகும். அப்ப அவன் பார்க்கட்டும் அவளோட அழக. என்ன உட்கார வச்சானா ஜட்டியோட, அவன் பொண்டாட்டி எல்லாரும் பார்க்கட்டும். எப்படி எல்லாம் பார்க்கணுமோ எல்லாரும் பார்ப்பாங்க. ஆமா, இவனுக்கு இந்த மாதிரி போட்டோ எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கா. ஆசையா இருந்திருக்கும் போல தான் உடம்ப தானே பார்க்கணும்னு. அதான் போட்டோ எடுத்து வச்சிருக்காளாக்கும். சிஸ்டர், அப்ப நான் போனை கொடுத்துறவா சீனியர் கிட்ட? கொஞ்சம் செலவாகுமே. செலவு பத்தி பயப்படாத. ஆனா நம்ம மாட்டக்கூடாது. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்களா? சிஸ்டர், அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. கூகுளே அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. கூகுள் கண்ணிலே விரல விட்டு ஆட்டுவானுங்க. அந்த அளவுக்கு அவனுங்க சிஎஸ் குரூப் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிருக்கானுங்க. செம்மையா ஹேக் பண்ணுவானுங்க. நான் இந்த போனை மட்டும் கொடுத்துருவா இல்ல போட்டோ மட்டும் கொடுக்கவா? போன் என்கிட்டே இருக்கட்டும். அந்த போட்டோ இருக்கு பாரு, அந்த முக்கியமான போட்டோஸ் எல்லாமே உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன். நீ அவனுக்கு அப்படியே அனுப்பிச்சு வச்சுடு. போன் என்கிட்டே இருக்கட்டும், எனக்கு தேவைப்படும். அத வச்சு இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குதே. ஆமா, அவன் வீட்டு பூட்டியே இருக்குதே. 2 நாளா காணும் போல. போயிருப்பான்டி, எங்கேயாவது போயிருப்பான். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கானா என்னமோ.
எப்படி இங்க தானே வருவான். அவன் வர்றதுக்குள்ள இந்த வேலையை நம்ம அவன் முடிச்சிருவான். அவன் கண்ணுக்கு போகணும் இந்த போட்டோலாம். ஒழுக்கமானவ கூட இருக்கிறோன்னு நினைச்சிட்டு இருப்பான். அவ ஒழுக்கத்தை ஊரே பார்க்கட்டும். டேய், எல்லாருக்கும் ரீச் ஆகணும். நிறைய ரீச் ஆகணும். நிறைய ரீச் ஆனாதான் அவன் கண்ணுக்கு போகும். அவனுக்கு சஜஷன்ல போகணும். அவன் பார்க்கணும். அவன் பார்த்து என்ன பண்றாங்கிறத நான் பார்க்கணும். அப்ப பேசுறேன் நான் யாருன்னு. நான் பொண்ணா அவ பொண்ணான்னு பேசுறேன். ராம், ராம் டீ. ராம், கேக்குது, அங்க வச்சுட்டு போ. வேற ஏதாவது வேணுமா? ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வரவா? பிஸ்கட் ஏதாவது வேணுமா? பாட்டி கேட்டாங்க. பஜ்ஜி செய்யறாங்க. வேற ஏதாவது வேணுமா? அங்க வச்சுட்டு போ. மழை பெய்யுது, சாரல் அடிக்கும் உனக்கு. அந்த ரூம்ல இருக்கியா? அந்த ரூம க்ளீன் பண்ணிட்டேன். அங்க வரியா? அங்க சாரல் வராது. ஜன்னலாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்க ரொம்ப மழை பெய்யுது பாரு. அங்க வச்சுட்டு போ. நான் வச்சுட்டு போறேன். எதுக்கு இப்ப எப்படி இருக்க? நான் என்ன பண்ணேன்? எனக்கு வாக்கு இருக்க. சரி, பட் ஆனா இங்க சாரல் அடிக்குதுப்பா. அந்த ரூமுக்கு வாவ. அந்த ரூம் க்ளீன் பண்ணிட்டேன். விண்டோலாம் கூட க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்க உட்காராத, அங்க உட்காந்து வாக் பண்ண. நான் பாத்துக்கிறேன். என் மேல எதனால கோவமா இருக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, நான் இன்னும் பண்ணல. ஏதோ கோவமா இருக்கிறேன்னு தெரியுது. ஆனா எது கோமா இருக்கிறேன்னு உனக்கு தெரியலையா? தெரியலையே. நீ கோபப்படுவேன்னு தெரிஞ்சா அதை நான் பண்ண மாட்டேனே. எனக்கு தெரியாத விஷயம் ஏதோ உன்னை கோவப்படுத்திருக்க. அது என்னன்னு சொல்ல, நான் தெரிஞ்சுக்கிறேன். நீ தெரிஞ்சுக்க வேணாம். இல்ல, என்னை பத்தி தானே அந்த விஷயம். அதை நான் தெரிஞ்சுக்கணும்ல. எதுக்கு கோவமா இருக்க? நீ என் பொண்டாட்டி தானே. நான் எதுக்கு கோமா இருக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு கண்டுபிடிக்க கூட தெரியலையா? இல்ல, அது எல்லாரும் பார்க்க வந்தாங்கல்ல, அதனாலதான் உன்கிட்ட பேச டைம் இல்ல. அது ரிலேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்கல்ல, உங்ககிட்ட தான் டைம் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். நீ விக்கி கிட்ட பேசிட்டு இருந்த, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிட்டு இருந்த. அதனாலதான் நான் ரிலேஷன்ஸ்லாம் பார்த்தேன். பட் நீ ஃப்ரீயா இருக்கிற மாதிரியோ போரா தனியா உட்காந்துருக்க மாதிரியோ நான் உன்னை பார்க்கல. நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டே தான் மற்றவங்கள்ட்ட எல்லாம் நான் பேசிட்டு இருந்தேன். நீ போரா ஃபீல் பண்ணிருந்தேன்னா நான் வந்து பேசிட்டு இருப்பேன். சாப்பாடு வைக்கும் போது பாட்டி உனக்கு செய்யறேன்னாங்க. சரி, நம்ம 1 வீக் தானே இங்க இருக்க போறோம். பாட்டி ஆசைப்படுறாங்க மாப்பிள்ளைக்கு செய்யணும்னு. அதனாலதான் நான் உள்ள இருந்தேன். அதுதான் காரணமா? அதுதான் காரணமா? எனக்கு தோணலையே. எதுக்கு என்ன பார்த்தாலே காலையில இருந்து ஓடிட்டு இருக்கிற? உன்னதான் கேக்குறேன். எதுக்கு என்ன பார்த்து ஓடிட்டு இருக்க? எதுக்கு நிக்கிற? இப்ப ஏன் ஓடிப்போ. அங்க வச்சுட்டு ஓடிப்போ. நடந்தெல்லாம் போக கூடாது, ஓடி போகணும். நான் டவல் எடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ள அண்ணன் கூப்பிட்டான் ஏசி ஃபிக்ஸ் பண்றத பாக்குறதுக்கு. அதனால பாட்டி கிட்ட கொடுத்து விட்டேன். சரி, வச்சுட்டு ஓடிப்போ. இல்ல, நான் இங்க இருக்கிறேன். வேணாம் வேணாம். காலையில இருந்து என்ன பண்ணியோ அதே பண்ணு. நான் உன்கிட்ட சொல்லி நீ கஷ்டப்பட்டு எங்க இருக்க வேண்டாம். நீ எப்போ வரியோ வா. இல்ல, நான் இங்க இருக்கிறேன். ஏய், என்னடி பிடிக்கலையா? எதுக்கு என்ன பார்த்து ஓடி ஓடி போற? இல்ல, இல்ல,
என்ன இல்ல ஏன்னு பார்த்து ஓடி ஓடி போற. நான் இப்ப சென்னைக்கு போவா, நீ 1 வீக் அப்புறம் வரியா? நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்னு ஃபீல் பண்றியா? எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் நிறையா இருக்குடி. நான் வேணா போவா, இருந்துட்டு வரியா? உங்க அம்மா கூட பாட்டி கூட இருக்கணும் போல இருக்கா? இல்ல அதெல்லாம் இல்ல. பின்ன என்ன, சாப்பிடும் போது நீ காணும், நான் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கிறேன். ஆனா நீ ஏன் பக்கத்துலயே வர மாட்டேங்கிற? பிடிக்கலையா? இல்ல அதெல்லாம் இல்ல. அப்ப பிடிச்சிருக்கா? பாட்டி சொன்னாங்க பாட்டி சொன்னாங்க இப்போ விளக்கு வைக்கிற நேரமா, இந்த சமயத்துல ம், இந்த சமயத்துல டீ கொடுத்துட்டு சீக்கிரம் வந்துருன்னு சொன்னாங்க. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? பாட்டி பாட்டி வந்துருவாங்கல்ல அப்புறம் என்ன தேடிட்டு வந்துட்டா? நான் கேட்டதுக்கு பதில் இது இல்ல. என்ன கேட்ட? ஜானு உனக்கு பிடிக்கலையா? ம், சொல்லாத, வாயை திறந்து சொல்லு. ம், பிடிச்சிருக்கு. அது பாட்டி சொன்னாங்க இப்போ 6 மணி ஆகுது, அது விளக்கு வச்ச நேரம், சீக்கிரமா டீ கொடுத்துட்டு வந்துடுன்னு சொன்னாங்க. நான் இப்ப பத்தி கேட்கல, காலையில இருந்து ஏன் என்ன பார்த்தா ஓடுற? மார்னிங் நான் விக்கி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உன்னை கூப்பிட்டேன்ல, ஏன் ஓடுன? அதுக்கப்புறம் சாப்பிடும்போது கூப்பிட்டேன்ல, அப்பயும் எதுக்கு ஓடுன? அது இல்ல, அதெல்லாம் இல்ல. ஜனனி, எங்க போனா இவ? ஜனனி, அச்சோ, போச்சு போச்சு, மாட்டணும், பாட்டி வராங்க. மீரா, எங்க போனா இவ? மாப்பிள்ள தம்பியும் காணோம். இது என்னது இது லேப்டாப்பு? இந்த லேப்டாப் எங்க இங்க வச்சுட்டு போயிருக்குதுங்க, சாரல் அடிக்குதே. எங்க போனச்சு இந்த மாப்பிள்ள தம்பி? பாத்ரூம் ஏதாவது போயிருக்குமா? இவன் எங்க போனா? பூனை கிட்ட வந்து லேப்டாப்பை தட்டி விட்டுற போகுது, கதவை சாத்திட்டு போ. ராம், போச்சு போச்சு, பாட்டி கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. போகட்டும் வெளியில தாப்பல் போட்டுட்டாங்க. போகட்டும். ஏய், என்னப்பா இப்ப நம்ம எப்படி வெளியில போறது? எதுக்கு வெளியில போகணும்? வெளியில போகணும் தானே? எதுக்கு போகணும்? அப்புறம் அப்புறம் நம்மள தேடுவாங்கல்ல. தேடட்டும். பாட்டி சொன்னாங்க விளக்கு வைக்கிற நேரம் டீ கொடுத்துட்டு சீக்கிரம் வந்துருன்னு. என்ன நான் எங்க இருக்கேன்னு தேடுவாங்க. தேடட்டும். ஊரெல்லாம் தேடி பார்த்துட்டு வந்து திறந்து பார்க்கட்டும். சரி, நீ டீ குடிக்கலையா? டீ நேரம் சூடெல்லாம் போயிட்டு இருக்கோம். டீ சூடு போயிடுச்சு. உன் கண்ண குழி முத்தம் வச்ச என்ன நினைச்ச? என் நெஞ்சு கூடி மீதோ ஒண்ணு கேட்க நினைச்சேன். என் பேராச நூராச கேட்கையை அடித்தேன் மல்லி நீ என்ன நினைச்சடி? 6-7 கட்டிலுக்கும் 5-6 தொட்டிலுக்கும் சொல்ல நினைச்சேன். நான் சொல்ல நினைச்சேன் உன்னை ஒட்டு மொத்த குத்தக. டாக்டர், எஸ், கங்க்ராச்சுலேஷன், நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க. டாக்டர், இப்போ பிளான் பண்ணலையா? உங்களோட பிரெக்னன்சி இப்போ பிளான் பண்ணாம வந்துருச்சா? நீங்க பேடா ஃபீல் பண்றீங்க டாக்டர்? பட் நான் செக் பண்ணி பார்த்தேன். 10 days முன்னாடி நான் செக் பண்ணேன். எப்படி செக் பண்ணீங்க? எந்த மெத்தட்? யூரின் டெஸ்ட் பண்ணேன், வீட்லயே பண்ணேன். இல்ல ஸ்வேதா, யூரின் டெஸ்ட்ல 100% அக்யூரசி இருக்காது. சம்டைம்ஸ் நெகட்டிவ்னு காட்டும், சம்டைம்ஸ் பிரெக்னன்சி இல்லாம பாசிட்டிவ்னு கூட காட்டும். இட் வில் ஹேப்பன். நாங்க அதை ஃபேக் பிரெக்னன்சின்னு சொல்லுவோம். தட் வில் ஹேப்பன். பட் இப்போ நம்ம பிளட் டெஸ்ட் தானே உங்களுக்கு பண்ணிருக்கோம். பிளட் டெஸ்ட் தான் 100% கிளியர் ரிப்போர்ட் கொடுக்கும். இதோ ரிப்போர்ட் பாருங்க, உங்க கவுண்ட் எல்லாமே கரெக்டா இருக்குது.
4 வீக்ஸ் பிரெக்னன்ட் நீங்க. பட் ஸ்வேதா, உங்ககிட்ட இதை நான் கண்டிப்பா சொல்லணும். நீங்க ரொம்ப ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும். உங்க யூட்ரஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. உங்களோட ஹீமோகுளோபின் கூட ரொம்ப கம்மியா இருக்குது. நிறைய ஹெல்த்தியான ஃபுட் நீங்க எடுத்துக்கணும். நிறைய நிறைய கேர் பண்ணணும் உங்களை நீங்க. அதர்வைஸ் உங்க பிரெக்னன்சி ரொம்ப கஷ்டமாயிடும். யூ ஆர் வெரி வீக். யூனோ, உங்க கர்ப்பப்பைக்கு இந்த குழந்தைய எடுத்துட்டு வர அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. பட் ஈவன் தோ லெட்ஸ் see, நீங்க நிறைய கேர் கொடுத்து உங்களை பார்த்துக்கிட்டு மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப கரெக்டா செக்அப்க்கு கரெக்டா வாங்க. மெத்தட்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. பிரெக்னன்சிய கொஞ்சம் ஈஸி பண்ணலாம். ஸ்வேதா, ஆர் யூ ஓகே? பிரெக்னன்சி அன்எக்ஸ்பெக்டடா இருக்குதா? நீங்க கப்பல்ஸ் இன்னும் பிளான் பண்ணலையா? கப்பல் நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்ணாம உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துருச்சா? பேடா ஃபீல் பண்றீங்களோ? மிஸ்ஸஸ் ஸ்வேதா, என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? வரும்போது நார்மலா வந்தா, இப்போ இப்படி இவ்வளோ அப்செட்டா இருக்காளே. சின்ன வயசு தானே, பிரெக்னன்சி இன்னும் பிளான் பண்ணலையோ என்னமோ. அன்எக்ஸ்பெக்டட், அதான் பேடா ஃபீல் பண்ணிட்டு போறா. பட் இந்த பொண்ணு நிறைய ரெஸ்ட் எடுக்கணும். மெடிசன்ஸ் கூட வாங்காம போயிட்டு இருக்காளே. இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் கேட்கலையா அவ? ஓ காட். ஸ்வேதா, வாட் ஹேப்பன்? ஸ்வேதா, டாக்டர் என்ன சொன்னாங்க? ஆர் யூ ஓகே? யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே, போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு. எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. வாழ்க்கை போல எண்ணம் கொள், வாழ்வது துயரமில்லை.